சென்னை கீழ்ப்பாக்கம் பேராயர் சர்க்குணம் சாலையில் மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். கீழ்ப்பாக்கம் பேராயர் சர்க்குணம் சாலையில காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று தொடங்கிய மழை என்பது விடாமல் பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்பதை நேரடியாக காட்சிகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். பேராயிரம் சர்க்குணம் சாலையில் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் மழைநீர் வடியாமல் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளும், பாதாச்சாரிகள் பாதிக்கப்படக்கூடிய காட்சிகளும், வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய காட்சிகளும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இங்கு தொடர்ந்து வேலைக்கு செல்வோர் இந்த சாலையை கடந்து வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம், நேற்று பெய்த மழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இங்கே நிலைமை எப்படி இருக்குது? ரொம்ப மோசமாக இருக்குது. எங்களால் வரவே முடியல. இந்த இடத்துல பார்க்குறீங்களா, இப்போ நாங்கள் எப்படி ஆஃபீஸ்க்கு போகிறதுனே தெரியல எங்களுக்கு. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. ஆனால் இயல்பு வாழ்க்கை எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது? நேற்று வரைக்கும் பசங்க போனாங்க, கஷ்டப்பட்டாங்க. என் பசங்க வரும்போது இன்னைக்கு லீவ் விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஓகே தான், ஆனால் நாங்கள் கஷ்டப்படுறோம் வேலைக்கு போயிட்டு வந்துன்னு. வழக்கமாக இந்த சாலையில் இப்படி தான் இருக்குமா, இல்லாட்டி இன்னைக்கு மழையில்? எப்பவுமே அப்படி தான் இருக்குங்க. இந்த ஏரியாவில் கீழ்ப்பாக்கம் இந்த சைட் ஃபுல்லாக எப்பவுமே அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக தண்ணி நிற்கும். அங்கே எப்பவுமே ட்ரைனேஜ் வாட்டர் கூட இது கிடையாது. ட்ரைனேஜ் ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. ஒரு நேற்றுலேருந்து ஃபுல்லாக பிளாக் ட்ரைனேஜ். வீட்டு உள்ளெல்லாம் ட்ரைனேஜ் தான் வருது. அதுதான் அது எதனா சரி பண்ணணும். எல்லாம் கவர்மெண்ட்டு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். எப்படி சார் இருக்குது இந்த நேரம் இங்கே கடந்து வர்றது? இல்லை, இன்னைக்கு மழைக்கு இந்த ரொம்ப இடுப்பளவு தண்ணி ஆயிடுச்சு. இதுக்கு முந்தையெல்லாம் பெஞ்ச மழை அப்படி இல்லை. இன்னைக்கு தான் அந்த மாதிரி இருக்கு. நேற்றெல்லாம் அப்படி இல்லை, நான் போனேன். இன்னைக்கு தான் ரொம்ப தப்ப காலமாகிடுச்சு. தண்ணி வடிய வழி இல்லாமல் இருக்குது இந்த இடம். ஒண்டி கொஞ்சம் கஷ்டம்தான். நேற்று பெய்த மழைக்கு மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளும், பாதாச்சாரிகளும் வாகன ஓட்டிகளும் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டாலும் தொடர்ந்து வந்து வேலைக்கு செல்வோருக்கு பாதிப்பு என்பது இயல்பு வாழ்க்கையை முற்றிலும் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய பெரும் சிரமத்துக்குள்ளாக இருக்காங்க. தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறதா இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளாக உள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.